வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட மிக முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஜிஎஸ்டி மசோதா மக்களுக்கு சாதகமா பாதகமா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு மிக முக்கிய பொருளாதார சீர்திருத்தமாக இந்த ஜிஎஸ்டி மசோதாவை பார்க்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை பற்றி சொல்லுகின்ற போது வரி பயங்கரவாதம் முடிவுக்கு வந்தது என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அருண்ஜேட்லி இதை பற்றி நிதியமைச்சர் சொல்லுகின்ற போது சொல்கின்றார், நாடு முழுவதும் ஒரே சீரான வரி விதிக்க இந்த ஜிஎஸ்டி உதவும் என்று சொல்கிறார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொருளை கொண்டு செல்வதற்கு இந்த ஜிஎஸ்டி மசோதா உதவும். வரி ஏய்ப்பு நடக்காமல் இருக்கும். மிக தெளிவான ஒரு வரியாக இது இருக்கும் என்று சொல்கிறார்கள். என்னென்னு சொன்னால், ஜிஎஸ்டி பல வரிகள் கட்டுவது ஒரே வரியாக ஆக்குவது தான் ஜிஎஸ்டி. ஆகவே இது மக்களுக்கு மிக எளிதாக இருக்கும் என்று சொல்கின்ற போது இதற்கு பல எதிர்ப்பு குரல்கள் வந்தது. ஆகவே உண்மையிலே இந்த ஜிஎஸ்டி மசோதா வரி விதிப்புகள் எப்படி இருக்கும், சதவிகிதங்கள் எப்படி இருக்கும், எந்த துறைக்கு லாபம் கிடைக்கும், எந்த துறை நஷ்டத்தில் போகும், இது ஒரு மாநிலத்திற்கு சாதகமாக இருந்தாலும் கூட இன்னொரு மாநிலத்திற்கு இது பாதகமாக அமைந்து விடுமே, நாடு முழுவதும் ஒரே சீராக இல்லையே, நம்மளது பார்த்திங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்கிறார்களே, ஒரு இடத்துல பண வீக்கம் ஜாஸ்தி இருக்குது, ஒரு இடத்துல குறைவாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்குமே. இந்த வரி விதிப்பு சதவீதத்தை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற போது 18% மேல் இருக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுமக்களுக்கு ஜிஎஸ்டி என்றால் என்ன, இந்த வரி விதிப்பினால் மக்களுக்கு சாதகமாக என்ன தொழிலில் மாற்றங்கள் வரும், எந்த தொழில் ஏற்றம் இருக்கும், எந்த தொழில் இறக்கம் இருக்கும் என்பதற்காக தான் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அசோசியேஷனுடைய சேர்மன் திரு முரளி அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். வழக்கறிஞர் மற்றும் வரி ஆலோசகர் திரு வைத்தீஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார். லயோலா கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார்கள். சித்ரா அவர்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய பேரமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன் அவர்களும் வந்திருக்கின்றார். சமூக ஆர்வலர் திரு நித்யானந்தன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். உண்மையாகவே ஜிஎஸ்டி என்றால் என்ன, பொதுமக்களுக்கு இதை பற்றி ஒரு முழு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நம் விவாதத்தை தொடரலாம். மாநிலங்களுக்கு தக்க மாதிரி மாறும் பல்வேறு வரி விதிப்புகளை அகற்றி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விதிப்பு முறையை செயல்படுத்துவதுதான் ஜிஎஸ்டியின் நோக்கம். ஒரு சேவையை அல்லது ஒரு பொருளை நுகர்வோர் பயன்படுத்தப்படும் வரை இந்த வரியின் தாக்கம் இருக்கும். பொருள்கள், சேவைகளின் உற்பத்தி, விற்பனை, நுகர்வு ஆகியவற்றின் மீது தேசிய அளவில் விதிக்கப்படும் வரி இது. இவைகளை அமல்படுத்தினால் வரி விதிப்பு வெளிப்படையாகும், எளிமையாகும். எதற்கு வரி, எதற்கு வரி விலக்கு என்பது மக்களுக்கு புரியும். வரி வசூலுக்கு உதவும். அரசின் வருமானம் அதிகரிக்கும் என்கிறது மத்திய அரசு. இதனால் நிறுவனங்கள் வரி விலக்கு, லாபம் இவற்றை கணக்கிட்டு தொழில் தொடங்க ஏற்ற இடங்களில் நிறுவனங்களை தொடங்கலாம். ஆரோக்கியமான போட்டிகள் அதிகரிக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த வரி விதிப்பு 17 முதல் 18% வரை இருக்கலாம், அல்லது 27% வரை கூட உயரலாம். இந்த வரி விதிப்பால் பண்டகத்துடன் இணைந்த நுகர்வு, சரக்கு போக்குவரத்து, கட்டுமான பொருள் ஆகிய துறைகள் லாபமடையும். எண்ணெய் நிறுவனங்கள், கேஸ் போன்ற துறைகள் பல எதிர் விளைவுகளை சந்திக்கும் என்றும், மற்ற துறைகளில் பெரிய வித்தியாசம் இருக்காது என்றும் சொல்கிறார்கள். மாற்றம், வெளிப்படைத்தன்மை நோக்கிய முதல் படி இது என பிரதமர் நரேந்திர மோடி இந்த வரியை பற்றி கூறியிருக்கிறார். மாநிலங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டு அதன் வழியாக மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் மாநில அரசுகள் இதனை எதிர்க்கின்றன. இந்த வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் ஒரு இரவிலோ ஒரு வருடத்திலோ எந்த மாற்றத்தையும் காண முடியாது. இதனால் கிடைக்கும் நன்மைக்கு சில காலம் பிடிக்கும் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் நாட்டின் இறையாண்மை ஒன்று குவிக்கப்படும் என்று சொல்லித்தான் இதனை அமல்படுத்துவார்கள் என்று சிலர் கூறுகின்றனர். வரிகள் மக்களை உறிஞ்சாமல் மக்களை உயர்த்தினால் சரி. ஜிஎஸ்டி என்ன செய்ய போகிறது என்பதையும் காலம்தான் சொல்ல வேண்டும்.
முதல்ல இந்த ஜிஎஸ்டினா என்ன, அது மக்களுக்கு தெளிவாக போய் சென்றடைந்திருக்கிறதா? சார், ஜிஎஸ்டின்னு சொல்ல போகிறது என்னென்னா, இந்தியாவில் வாட் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸுக்கான டேக்ஸஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கான டேக்ஸஸையும் வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து ஜிஎஸ்டின்னு சொல்ல போகிறது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸுங்கிற பாலிசியில் எல்லா ஸ்டேட்டையுமே வந்து நம்ம சென்ட்ரலோட வந்து இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லா இடத்துலையுமே யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு க்ரோத் ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது எல்லா ஸ்டேட்டுக்கும் யூனிஃபார்மாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். ஒரே நாடு ஒரே வரி என்பது தான் ஜிஎஸ்டினுடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக 2000லேயே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வெஸ்ட் பெங்காலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஷிம் தாஸ்குப்தா. அன்னைக்கு 2000 பேசப்பட்ட இந்த ஜிஎஸ்டி அன்னைக்கே ஒரு வருஷத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 16 years இஸ் கான் நவ். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அரிபரியில் இதை 1 April 2017 கொண்டு வரதா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வித்தின் த 6 months 16 வருஷத்தில் பண்ண முடியாததை எப்படி இவங்க 6 monthsல பண்ண போகிறாங்க தான் பெரிய கொஸ்டின் மார்க். ஜிஎஸ்டி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அப்போஸாக தான் இருக்குது. பிகாஸ் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பண்ணோம்னாக்கா குட்ஸை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறாங்க. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் யூனிட் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மேனுஃபேக்சரிங் யூனிட். ஸோ வி ஆர் கோயிங் டு சேல். நமக்கு வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. அது நம்மளோட ஸ்டேட்டுக்கு வந்து லாஸ் தானே. தமிழ்நாட்டில் வந்து நெற் சாகுபடி, பயிர் சாகுபடி இது மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது சார். அதுக்கு வரி விதிச்சுட்டு நம்ம தான் மற்ற மாநிலங்களுக்கு நம்ம தான் கொடுக்குறோம். அதுக்கு நம்ம டேக்ஸ் விதித்து அதுக்கே நம்ம எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி டேக்ஸ் விதிச்சான்னா நம்ம மேனுஃபேக்சரிங் இதில் இருக்கிற நம்ம நெற் சாகுபடி இந்த மாதிரி தானியங்கள் இதெல்லாம் இருக்கிற இடத்துல நமக்கு டேக்ஸ் அவங்களுக்கு ஒரே மாதிரி வச்சான்னா அது இதாவது சார். ஸோ உற்பத்தி செய்கின்ற அந்த மாநிலங்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இப்போ வந்து ஜிஎஸ்டினா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியதாக ஆகிடும் சூழ்நிலை. நம்ம இப்போ ஏதாச்சும் டிசிஷன் எடுக்கணும்னா அவங்க கொடுக்குற டேக்ஸ் மூலமாக வர ஃபண்டை வச்சு அவங்க கொடுக்குறத வச்சு நம்ம வெயிட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வழிமுறைகளுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்க டேக்ஸ் கொடுக்குற வரையும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அவங்க சைடில் ஒரு மேனுஃபேக்சரிங் பற்றி பேசினாங்க. ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து. முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போது நம்ம ஒரு ஸ்டேட்டில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளை எடுத்துகிட்டு போய் வேறு ஸ்டேட்டில் சேல் பண்ணோன்னா அதுக்குன்னு ஒரு டேக்ஸ் கட்டணும். சிஎஸ்டி இருக்குது. உள்ளே இருக்க சிஎஸ்டி போடணும். வெளில போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் யூ ஹேவ் டு பே பர்டிகுலர் டேக்ஸ். இப்போது இது ஜிஎஸ்டி வரதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேக்ஸ் ஒரே சிங்கிள் டேக்ஸ் கட்டுறதுனால அந்த டைம் கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். இப்போது நம்ம லாரிலாம் ஒரு ஸ்டேட்டு பார்டர் என்டர் பண்ணும்போது 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டைம் லேகை நம்ம குறைச்சிட்டோன்னா தேர் பி என்ன சொல்கிறது ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயம் நிறைய நடக்கும். இது இல்லாமல் ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டும் குறைய போகுது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு லாஸு, நம்ம லாபத்தை திருப்பி எடுக்க முடியல. ஆனால் அதுவே நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் குறைச்சிட்டோம்னா அது லாபத்தை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அது நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிங்கன்னா இது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். அதாவதுங்க நீங்கள் ஜிஎஸ்டினா இன்றைக்கி ஒரு ரேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் சொல்கிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுவேன். நீங்கள் அதில் திரும்ப என்ன பண்ணுறீங்க, மல்டி லேயர் கான்செப்ட் கொண்டு வரீங்க. முதல்ல இது பேசும்போது ஜிஎஸ்டினா ஓகே 18% இருக்கும், இல்லைனா 20% இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எகெயின் 0%, 5%, 12%, 18%, 28% திரும்ப செஸ்ன்னு வேறு கொண்டு வர போகிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் அதாவது இன்க்ரீஸிங் லைபிலிட்டி டு த ஆல் த பீப்புள் ஒன்லி தான். லைபிலிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர இது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமான்னு இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு சாரி. காமன் பர்சன்டேஜ்ன்றது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்காக தான். இப்போ ஒரு ப்ராடக்ட்னா அதே ரேட் தான் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ அவர் சொல்கிற மாதிரி நிறைய ரேட்ஸ் இருக்குது அப்படி அது ஒரு காம்ப்ளிகேஷன் கொண்டு வரோன்றது இல்லை. ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு காமன் ரேட் தான் இருக்க போகுது. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. நம்ம ஒரு கூட்ஸ் வந்து வேறு ஸ்டேட்க்கு அனுப்பும் போது வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் ரேட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஜிஎஸ்டி கம்ஸ் இன்டு இம்ப்ளிமெண்டேஷன். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஜிஎஸ்டி கொண்டு வரதால. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வந்து பே வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜிஎஸ்டியால் 4 கட்டமான வரி விதிப்பு முறை இருக்குதுன்னு சொன்னீங்க. அது உண்மை தான். இப்போ 4 கட்டமான வரி விதிப்பு வந்து 5%, 12%, 18%, 28% இப்படி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து 4 கட்டங்களாக வைக்கிறதால என்ன ஆகுதுன்னா ஒரு சில கன்சியூமர் கூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் பொருட்களோட விலை வந்து குறையுது. அதே மாதிரி லக்ஸரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணக்காரர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கார், ஏர் கண்டிஷனர் அந்த மாதிரி பொருட்கள் விலை வந்து ஏறுது. இதனால் வந்து சாமானிய மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா பாராளுமன்றத்தில்
ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் வந்து ஒன்றா வந்து கருத்தொற்றுமை ஏற்பட்ட பிறகு தான் வந்து ஜிஎஸ்டியை பாஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நம்ம அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிறது வந்து எந்த வகையிலும் சரியில்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க, சுய தொழில் செய்பவர்கள். அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபர்ம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ரா மெட்டீரியல்ஸோட விலை கம்மி. அதோடு இல்லாமல் இந்த கவர்மெண்ட் வந்து இது ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களால நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் நிறையா கொடுக்க முடியும் ஜிஎஸ்டினால். ஸோ அப்போ இந்த சிறு தொழில் வணிகர்கள் வந்து இதில் பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து இது சாதகமான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஸ்டேட்டில் ஒரு கம்பெனி இருக்குன்னா இன்னொரு ஸ்டேட்டில் அதே சேம் கம்பெனி இருக்கலாம், ஆனால் அவங்களோட ப்ராஃபிட் வந்து வேரி ஆகலாம் இந்த டேக்ஸ் சிஸ்டமால். ஸோ இந்த ஜிஎஸ்டியால் வந்து ஈக்குவலைஸ்ட் எக்கனாமியாக ஆகலாம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமானது, ஒரு புரட்சிகரமானது என்பது அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ இதில் எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எந்த இடத்துல வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க? ஜிஎஸ்டியோட நோக்கமே வந்து இதாக இருக்குது. ஜிஎஸ்டி வந்து உண்மையான ஜிஎஸ்டி சரியாக வரணும்னா ஒன்று எக்ஸம்ஷனே இருக்கக்கூடாது, வரி விலக்கே இருக்கக்கூடாது, எந்த பொருளுக்கும் இருக்கக்கூடாது. இதான் சரியான ஜிஎஸ்டிக்கு ஒரு நோக்கமாக இருக்கும். சரியாக வெற்றி பெறும். அப்படி இல்லைன்னா ஒன்லி எக்ஸம்ஷன் மட்டும் கரெக்டாக நோட்டிஃபை பண்ணணும் கவர்மெண்ட். அதுக்கு எக்ஸம்ஷன், மீதி எல்லாத்துக்கும் ஒரே டேக்ஸ் தான் இருக்கணும். அது கூடுதலாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜிஎஸ்டி ஜெயிக்கும். ரெண்டாவது, இது நாள் வரைக்கும் இருந்த மறைமுக வரியில் இப்போ மறைமுக வரிக்கு நேர்முக வரிக்கு நிறையா பேருக்கு பொதுமக்களுக்கு வித்தியாசம் பெரிய இல்லை. நீ எவ்வளோ எவ்வளோலாம் சம்பாதிச்சியோ அதுக்கெல்லாம் டேக்ஸ் போடு, அதான் டைரக்ட் டேக்ஸ். எவ்வளோ செலவு பண்ணுறியோ அதுக்கு பூரா வரி போடு, அதான் இன்டைரக்ட் டேக்ஸ். அதனால் நம்ம வந்து கன்சம்ஷன் பண்ணால் நமக்கு டேக்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரும். ஆனால் இது வரைக்கும் சென்ட்ரல் எக்ஸைஸில் 1.5 கோடிக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வரி வைத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மேலே உள்ளவங்க பெரிய ஆளுகளுக்கு வந்து கொஞ்சம் அமுக்குனா சின்ன ஆள் எந்திரிக்க முடியுங்க தான் எக்ஸைஸோட பாலிசியை. இப்போ எக்ஸைஸ் பாலிசியை எடுத்துவிட்டு 20 லட்சத்துக்கு வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இறுக்கிப்படியில் வரணுங்கும் போது சிறுவணிகளுக்கு மிகவும் பாதிப்பாக தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தென்னிந்தியாவை தான் மிக சிறப்பாகவும் வரி விதிப்பிலும் அரசாங்கம் போடக்கூடிய சட்டத்தை மதித்து வரி விதிக்கிறது நம்ம தென்னிந்தியா மட்டும்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இங்கே வணிகர்கள் வந்து சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ அவங்க சொன்னாங்க இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாகுதுன்னு. இப்போ நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட், பட் எனக்கு வந்து இது வரைக்கும் ஐடியா கிடையாது நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆவேன்னு. பட் இப்போ ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் கம்மியாகுது. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஹோப் கொடுக்குது, ஓகே நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நம்ம இந்தியாவில் கம்மியாகுன்றது என்னோட கருத்து. இப்போ FDIயில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட கண்ட்ரியில் வந்து லைசன்சிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி சார். ஒரு மோர் தென் 100 ப்ராசஸ் அவங்க பண்ணணும், ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரலுக்கும் சரி. இதே வந்து ஜிஎஸ்டி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90% குறைஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. சின்ன ஸ்டார்ட்அப்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது சார். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகும். ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தல நிர்வாக சிக்கல்கள் என்ன இருக்கிறது? சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் தான் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில் வேலை பார்க்குறேன் நான் என்ன பண்ணேன், என்னால் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியல வித்தின் த டியூ டேட்டில். இன்றைக்கி தமிழ்நாடு வேட் எடுத்துங்க, இதே நீங்கள் ஜிஎஸ்டிங்கிற கான்செப்ட் பண்ணால் எல்லாருமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு நம்ம சர்வரை ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு தெரியல. வித்தின் த 3 monthsக்குள்ளே முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. எவ்வளோ ஒரு ஆன்லைன் என்னால் பண்ண முடியாது, லாகின் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதெல்லாம் எப்படி நம்ம ஆன்லைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஏப்ரலில் கொண்டு வர போகிறோங்கிறதா பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் இது பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொன்னீங்க. பட் ஆக்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஜிஎஸ்டி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியாக இன்புட் அவுட்புட் அதெல்லாம் பார்க்கணும். பட் இதெல்லாம் காம்ப்ளிகேட்டாக இருக்கு இல்லையா? கரண்ட் சுச்சுவேஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லா யூனிட்ஸுமே பண்ணுறது கிடையாது. சில பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அது கம்பல்சரி கிடையாது. ஆனால் இப்போது ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய எக்கானமிக் பேக்ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் அது ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் அது ஈஸியாக தான் இருக்கும். பெனிஃபிட் ஃபார் த கண்ட்ரி. நிறைய கம்பெனிஸ் இப்படி இருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க பண்ணியே ஆகணும், கம்பல்சரி மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க டேக்ஸ் அவங்களும் பே பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய இதில் வந்து டேக்ஸ் ஹைட் பண்ணுறாங்க, டபுள் டேக்ஸ் போட்டுறாங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி. பட் ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா அது சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் மாதிரி ஆயிரும், எல்லாருமே அதை யூஸ் பண்ணுற மாதிரியும் அது புரியவும் செய்யும் எல்லாருக்கும் ஒரு டேக்ஸாக இருக்கும். அருண்ஜேட்லி அவர்கள் சொல்லுகின்ற போது இது வந்து வரி ஏய்ப்பை, அதாவது டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறவங்க ஏமாத்துறவங்களை வந்து இது முழுமையாக ஒழிப்பதற்கான ஒரு விஷயமாக இதை பார்க்குறாங்க. பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க, விலைவாசி வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு மத்தியில் என்ன இருக்குன்னா ஒரு சின்ன கடையில் கூட இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்ததுனாக்கா ஆன்லைன் அவங்க யூஸ் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றாங்க. அது அவ்வளோ அவசியமான ஒன்றா? அவங்களுக்கு கூட ஒரு சின்ன பெட்டி கடையில் கூட இல்லை சிஸ்டம் இருக்கணும், அவங்க வந்து அதில் தான் வந்து பில் பண்ணணும்.
அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் அப்படின்றது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். சர்வீஸ் டேக்ஸ் வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகும் சார். ஏன்னா ஆல்ரெடி இருக்க சர்வீஸ் டேக்ஸ் வந்துட்டு 14% இருக்குது. 0.5 கிருஷி கல்யாண் செஸ், 0.5 உங்களுக்கு வந்துட்டு ஸ்வச் பாரத் செஸ் இருக்குது. இப்போ சர்வீஸ் டேக்ஸ் என்னன்னா 18% ஆகிடும். 15லேருந்து 18 ஆகும். ஸோ மக்களுக்கு வந்து இது ஒரு ப்ரெஷர் தான். ஃபார்மசிட்டிகளில் வந்து மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மருந்து வாங்குறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கம்மியாயிடுச்சுன்னா அவங்க வந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இன்டெரக்ட் டேக்ஸை வந்து அதிகப்படுத்துவாங்க. இதனால் மக்கள் வந்து அதிகமாக போய் மருந்து வாங்க முடியாது, அத்தியாவசிய பொருளான மருந்து எதுவுமே வாங்க முடியாது. அதனால வந்து மக்கள் அதிகமாக பாதிப்படைவாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு 7 லட்சம் பேர் தான் பதிவு பெற்ற வணிகர்கள். இந்தியா முழுவதும் 70 லட்சம் பேர் வருவாங்க. இந்த 7 லட்சம் பேருக்குள்ள சர்வர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் வேலையே செய்யாது. இது சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 70 லட்சம் பேரும் ஒரே சர்வருக்கு வர போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு அறிவிப்பு நெட்லேயே வருது, நீங்கள் ஜிஎஸ் நெட்டில் 6 மாதத்துக்கு முன்னாடி இப்போ இருந்தே பதிய சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஜாம் ஆயிரும்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த நெட்லேயே சர்வர் ஜாம் ஆயிரும், அதனால் இப்போயே பதிஞ்சுக்குங்க. பதிவு பண்ணுறதுக்கே ஜாம் ஆகும்போது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஜாம் ஆகாங்கிறதுக்கு என்ன உறுதி? இப்போ வந்து வெறும் 97 பொருளுக்கு தான் வரி விலக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 489 பொருளுக்கு திருப்பி வரி வரப்போகுது. அந்த வரி வந்து 6% கூட இருக்கட்டும், பட் 6% வரி வந்து மக்கள் மேல் சுமத்தப்படுகிறது. அப்படிங்கிறத நம்ம அதிகமான வரி நிச்சயமாக வந்து வரும். ஆனால் இப்போ 20 லட்சம் வரைக்கும் வந்த பிறகு எக்ஸைஸ் வந்து 1.5 கோடிலேருந்து 20 லட்சம் வந்த பிறகு 28% ஸ்லாப்புங்களாம் ரொம்ப மிக அதிகம். இதில் வந்து எங்கே தவறு நடக்குது? அதிகாரிகள் மட்டத்தில் வந்து வணிகர்களிடம் சரியாக கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்ட டயருங்கிறதுனால இந்த பிரச்சனை. சரி, நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி சித்ரா அவர்கள் வந்திருக்காங்க. பேராசிரியராக, ஒரு குடும்ப பெண்மணியாக. இந்த ஜிஎஸ்டி மசோதாவினுடைய சாதக பாதகம் என்ன நினைக்கிறீங்க? ஜிஎஸ்டி மசோதாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு டேக்ஸ் ரிஃபார்ம். இது வந்து புதுசாக நம்ம டேக்ஸ் எதுவும் கொண்டு வரல, இருக்கிற டேக்ஸில் நம்ம ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரோம். அவங்க சொன்ன மாதிரியே நம்ம நாட்டில் பலவிதமான வரிகள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் காஸ்ட் ஆஃப் த கமோடிட்டி வந்து நிறையா ஆகுது. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், எவ்ரி ஸ்டேஜ் த கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க, அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் போது அதோட டிமாண்ட் அதிகரிக்கும். ஸோ டிமாண்ட் அதிகரிக்கும் போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும். ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும் போது இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாகும். ஸோ அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக, கொஞ்சம் ட்ரபிள்ஸமாக இருக்கும். பட் இந்த லாங் ரன் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஈட் லாங் ரிட்டர்ன். ஏன்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் பேஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். அந்த டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெவென்யூ வந்து அதிகமாக உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த ஜெனரேட் ஆகுது வர இந்த ரெவென்யூ வந்து இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ட் ஃபார் த பப்ளிக் சர்வீசஸ் லைக் ஹெல்த், எஜுகேஷன், அந்த மாதிரி இதுக்கு போகும்போது நமக்கு சாமானியர்களுக்கு கிடைக்காத விஷயங்களை கூட ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக. விலைவாசி ஏற்றத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? விலைவாசி ஏற்றம் பார்த்தீங்கன்னா இனிஷியலி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எதுவுமே ஒரு சேஞ்ச் வரும்போது அதுக்கான டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், கொஞ்சம் இன்கன்வீனியன்சஸ் இருக்கும். பட் இனிஷியலி அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகரித்தாலும் இந்த லாங் ரன் இட் இஸ் கோயிங் டு கம் டவுன் ஓன்லி. சரி, திரு மோகன், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய இயக்கம் வந்து ஆன்லைன் வர்த்தகத்திற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இப்போயே வந்து நிறைய சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வணிக சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக? பொதுவாக ஜிஎஸ்டி வரி என்பது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வரி தான் சொல்லலாம். ஏன்னா 165 நாட்டில் இருக்குங்கிறாங்க. இந்த 165 நாடுகளுடைய வணிகத்தினுடைய நிலைமை என்பது வேறு, இந்தியாவினுடைய வணிகம் என்பது வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு வரி சிஸ்டத்தை கொண்டு வர முன்னாடி நம்ம நாட்டினுடைய மக்களுடைய நிலை, வணிகர்களுடைய எப்படி வியாபாரம் நடக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் தான் அது வந்து முழுமையாக வெற்றி பெறும், எல்லாத்துக்குமே நன்மையாக கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து வெளிநாட்டில் இருக்க அங்கே மாதிரி இங்கே நம்ம இந்தியாவில் கொண்டு வரணும்னா அங்கே 1 to 2 வியாபாரம் தான் உங்களுக்கு. மொத்த உற்பத்தி இருக்கும், விற்பனை அவ்வளோதான், 2 வியாபாரம். நம்ம இதில் அப்படி கிடையாது. இன்றைக்கி உற்பத்தி இருக்குது அவங்க சொன்னாங்க, அதாவது வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது. இன்றைக்கி வேளாண் விளைபொருள் இருக்குது, விவசாய பொருட்கள் இருக்குது, அப்போ எல்லா பொருட்களும் இருக்குது. அப்போ எல்லா பொருட்களும் இருக்கும்போது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா மேலே உற்பத்தியாளர் இருக்காங்க, அடுத்து ஏஜென்சி இருக்கிறாங்க, அடுத்து ஒரு மொத்த வியாபாரி இருக்கார், அடுத்து சில்லறை வியாபாரி, மிக சில்லறை வியாபாரி. ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 வியாபாரம் நடக்கு. அப்போ 5 வியாபாரம் நடக்கும்போது இந்த ஒரே வரி இந்தியா முழுவதும் அப்படின்னு கொண்டு வரும்போது மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது வந்து சிறு வியாபாரிகள். இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மொத்த காஸ்ட்னா அவங்க லேசாக போட்டுருப்போம். ஒரு பொருளை விற்பவர்கள் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு போகலாம். மளிகை கடைக்காரர் 200 பொருள் இருக்கும்,
இவர் ஒவ்வொருக்கு டேக்ஸ் போட்டுட்டு இவருக்கு பில்லை போட்டு இவர் வியாபாரத்தை பார்ப்பாரா? அப்போ வியாபாரத்தை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் 10 பேருக்கு கணக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வச்சுக்கிட்டு நடக்கணும். இது சாத்தியமா அப்படிங்கிறது பார்க்கணும். இதை பற்றி சிந்தனையே செய்கிறதில்ல. ஏன்னா நாங்கள் ஏறத்தாழ இன்றைக்கி 125 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா 7 கோடி மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 7 கோடி மக்கள் தான் இந்த வரியை வாங்குறது, விற்பனை செய்வது, இதில் தொடர்பு இருக்கிறோம். அப்போ இதைத்தான் ஆலோசனை கேட்கணும். நீங்கள் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுறவங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? கடையை வச்சுருக்கிறவங்க எப்படி நடத்துகிறாங்க, அந்த வரியை எப்படி அமுல்படுத்துறதுன்னு இன்றைக்கு வரைக்கும் வணிகர் சங்கத்திட்ட கேட்கல. நாங்கள் தான் மனுவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், ஆலோசனையே கிடையாது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வரியற்ற பொருட்கள் இருக்குது, 5% இருக்குது, 1% இருக்குது, அதிகபட்சமாக 14% தான் வரியே இருக்குங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு. இப்போ இதில் வந்து 18 வரைக்கும் சொன்னாங்க, இன்றைக்கி 28ன்ட்டாங்க. அத்தியாவசிய பொருள்னால் கார் இது மட்டும் கிடையாது, சோப்பு பேஸ்ட்டு கூட வருது. சோப்பு பேஸ்ட்டு வந்து இன்றைக்கி சாதாரண மக்களும் இன்றைக்கி சோப்பு பேஸ்ட்டு பயன்படுத்துகிறாங்களே. அப்போ ஒரு காலையில் பல் தேய்க்கும் போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 28% வரி கட்டினா முடியுமா அவங்களுக்கு? மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி கொள்கை யார் வரி செலுத்துகிறாங்களோ சம்மந்தப்பட்டவங்களோ அவங்ககிட்ட உட்காந்து ஆலோசனை பண்ணணும். இதில் சாதகம் என்ன பாதகம் என்ன, எப்படி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கணும். அது இதுவரைக்கும் மத்திய அரசு செய்யலை. நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உட்காந்து பேசி மார்ச்சில் வருது, 2000 ஏப்ரலில் வர்றனாங்க, இன்றைக்கு என்ன செய்யணும், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, எப்படி கொண்டு வரணும்னு சொல்ல. டேக்ஸை பொறுத்தளவு அதிகமாக இருந்தால் பொதுமக்களுக்கு நிச்சயம் பொதுமக்கள் தான் பாதிக்க போகிறாங்க. சொன்ன மாதிரி இன்றைக்கி 589 பொருள் தமிழ்நாட்டில் வந்து விலக்கு இருக்குது. இதில் வந்து 97 தான் இருக்கும். அதுவும் ஒரு சின்ன சின்ன குப்பை பயன்படுத்தாது, சந்தனம் குங்குமம் இதுதான் விலக்கு கொடுத்துருக்குறாங்க. அத்தியாவசிய பொருட்கள் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும் பொழுது அது 6% இருந்தாலும் ஒரு மற்ற இதில் மக்கள் வாங்கி கொண்டு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவங்க வரி செலுத்துகிற நிலையில் வர்றாங்க. இதுவரைக்கும் 14% கட்டுறவங்க 18 28 போனால் 4% அதிகமாகுது. ஆக ஜிஎஸ்டினால் ஒட்டுமொத்தமாக வணிகர்களும் பாதிக்கப்படுவாங்க, குறிப்பாக சில்லறை வணிகம் பாதிக்கப்படும். இந்த ஆன்லைன் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க தான் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு வியாபாரம் செய்து எப்படி நாங்கள் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை எதிர்ப்பதற்காக போராடி இப்பொழுது தான் நாங்கள் வெற்றி பெற்று கொஞ்சம் அமர்ந்திருக்கோம். ஆன்லைன் வந்து அதையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி எல்லாம் ஆன்லைனுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெரிய நிறுவனங்கள் அவங்க அழகாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு கம்ப்யூட்டரை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவாங்களோடைய மிகப்பெரிய சிறிய வியாபாரிகள் பொதுமக்களுக்கு எந்த விதத்திலுமே நன்மையே இல்லை என்பதுதான் தமிழ்நாடு வணிகச் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய ஒட்டுமொத்த கருத்து, எங்களுடைய கருத்து. நன்றி மோகன். திரு நித்யானந்தம் சார், இது பிஜேபி அரசு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்காக ஒரு லாபத்துக்கு பண்ணுறதா, மக்களுக்கான லாபத்துக்கான அரசாக இது இல்லை என்ற குற்றச்சாட்டை நீண்ட காலமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தமாக இதை அவர்கள் கருதுகிறார்கள். அப்போ மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு எதிர்மறையான கருத்து அவங்ககிட்ட இருக்குது. அப்போ இது எப்படி அவங்க அமுல்படுத்துவாங்க? ஏன்னா நிர்வாக சிக்கல்கள் நிறைய இருக்கின்றாங்க, அரசியல் ரீதியான சிக்கல்களும் இருக்கிறது. சில கட்சிகள் இதை முழுமையாக எதிர்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த வரியை ஒரு இடத்தில் வரி கட்டினா போகிற மற்ற இடங்களில் வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறதான் சுருக்கமாக இதை பற்றி நம்ம சொல்கிறது. இதுக்கு ஒரு முக்கியத்துவமே அதுதான். இப்போ நம்ம ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறதுக்கு, ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போகிறதுக்கு எத்தனை முறை அந்த பொருளை கொண்டு போனாலும் அது புதிதாக இருந்தால் அதுக்கு வரி தான். ஆக்ட்ராயின்னு ஒரு வரி இருக்குது சில இடங்களில். அந்த மாதிரி சேல் டேக்ஸ் இருக்குது, இப்படி எக்ஸைஸ் டியூட்டி, நம்ம பட்டியல் போட்டு காமிச்சிங்க. இத்தனை வரிகளும் முறையாக செலுத்தப்படுகின்றனவா என்பதை நம்முடைய நெஞ்சில் கை வைத்து நாம் கேட்க வேண்டும். இவ்வளவு வரியும் நாம் பயன்படுத்துகின்ற வியாபாரத்திற்கு செலவு செய்யக்கூடிய தொகைக்கு கட்டுகிறோமா என்றால் நிச்சயமாக ஒருவர் கூட முழுவதுமாக கட்டப்படுகிறது என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆங்காங்கே இடையிலே வரி, அப்படி வரி குறைக்க வேண்டும் அல்லது மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இடையிலே இவர்கள் சொன்னார்கள் அல்லவா ஏஜென்ட் என்று, இடையிலே தரகர்கள் இருக்கிறார்கள். அரசாங்க ஊழியர்கள் உள்பட, வரி வசூலிப்பவர்கள் உள்பட, அவர்களுக்கு கையூட்டு கொடுத்து விட்டால் நாம் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஒரு சிறு தொகை நமக்கு அதில் அதிகமான லாபம் கிடைக்கும். ஆனால் மக்களுக்கு அதில் என்ன லாபம் கிடைக்கிறது? மக்கள் எந்த அளவிற்கு வரி அரசாங்கம் வசூலிக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் மக்கள் கட்டி வாங்க வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் இதற்கு இவ்வளோ வரி இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அந்த வரி அந்த பொருள் சுமந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அதில் பாதி அளவு கையூட்டாக சுமந்திருக்கிறது. அது பிறகு மக்கள் அதை முழுவதும் கட்டியும் கூட இடையிலே உள்ளவர்கள் பலனடைகிறார்கள். இப்படிப்பட்ட ஊழல்கள், இடையிலே நடக்கக்கூடிய ஊழல்கள் இந்த ஜிஎஸ்டி வருவது மூலமாக நாம் வெகுவாக குறைக்க முடியும். ஆக 1 பாயிண்ட் டேக்ஸ்
இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரி என்பது இல்லாமலே இதுதான் நாம் கட்டுகின்ற வரி என்று பொருள்படும். நம்முடைய அரசாங்கமும் நம்முடைய நாட்டின் நலன் விரும்பிகளும் கூட விவசாயிகள் இடையிலே விற்பது வேண்டாம், நேராக நுகர்வோருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அளவிலே முனைப்புகள் இப்பொழுது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பது பேச்சிற்கே இடமில்லை. வளர்ச்சி என்று வரும்பொழுது ஒரு சில வேலைகள் முடங்கத்தான் செய்யும். ஆனால் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் இயற்கையாகவே சமூகத்திலே அமையும். எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட்டால் வளர்ச்சி என்பது காண முடியாமல் போய்விடும். ஸோ ஆகவே அந்த சென்ட்ரல் எக்ஸைஸில் வேலை செய்கிற அந்த 17 லட்சம் பேர் வேலை போனால் கூட பரவாயில்ல, அவங்க கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நல்லா வரலாம். நிச்சயமாக அவர்கள் வழியை கண்டுபிடிப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகள் சமூகத்திலே உண்டாகும். அப்படிதான் நிறைய வியாபாரங்கள் முளைத்திருக்கின்றன, அப்படிதான் நிறைய வேலை வாய்ப்புகள் பெருக்கின்றன. சகோதரி அவர்கள் சொன்னார்கள் விலைவாசி குறையும் என்று எதை வைத்து சொன்னார்கள்? மேனுஃபேக்சரிங் யூனிட். அவருடைய ஒரு இடத்திலே வரி கட்டும் பொழுது இடையிலே எந்த தொல்லையும் இல்லாமல் அது நம்முடைய மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது, அங்காடிக்கு வரும்பொழுது நிச்சயமாக அதில் விலை ஏற்றம் என்பது இருக்காது, மறைமுக வரி என்பது இல்லாமல் போய்விடும். ஏப்ரல் 1 கூட இதை அமல்படுத்த முடியுமா? 17 லட்சம் பேர் வேலை இல்லாமல் போகிறான், இவனுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இது கம்ப்யூட்டர் இது எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்குதா? மாநிலங்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும், நிர்வாக சிக்கல்கள் இதெல்லாம் சரிப்படுத்தாமல் நீங்கள் ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? ஜிஎஸ்டி மத்திய அரசு அல்ல எடுப்பது. ஜிஎஸ்டி என்பது மத்திய அரசுக்கு 33 விழுக்காடு மட்டுமே தான். மீதம் இருக்கின்ற 77 விழுக்காடு மாநிலங்கள் எடுக்க வேண்டும். ஆக இந்த 100 விழுக்காடுகளில் 77 விழுக்காடு மாநிலங்களுக்கு இருக்கிறது. அவைகளுக்கு தொல்லைகள் இருக்கும், இடையூறு இருக்கும் என்று சொன்னால் அந்த கூட்டத்திலே அவர்கள் எடுத்து சொல்லி அதை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டால், அவர்களுக்கு என்று சொல்வதை நமக்கு புரிந்து கொண்டால், ஏனென்றால் 77 இங்கே இருக்கிறது, புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவைகள் நடைமுறைக்கு சாத்தியமான அளவிற்கு கொண்டு வர முடியும். எளிமைப்படுத்த வேண்டும், ஒரே வரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இது நன்றி நித்யானந்தம் அவர்கள். நீங்கள் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற அந்த 15% டேக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா 18% இன்னும் அதோட ஜாஸ்தியாக சில விஷயங்கள்லாம் வரும். எக்ஸம்ஷன் கொடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா பெருமுதலாளிகளுக்கும் எக்ஸம்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு இருக்கிறது அப்படின்றது அவங்க குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். நம்ம வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம், சிலது இன்டைரக்டாக சிலது டைரெக்டாக. இப்போ நம்ம சப்போஸ் ஒரு டிஷர்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 100 ருபீஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸோட மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஒரு 10% டேக்ஸ் போட்டிங்கன்னா 10 ருபீஸ் ப்ளஸ் அவனோட உழைப்புக்கு ஒரு 30. தென் அங்கே சேல்ஸ்க்கு வரும்போது அது 13% 10% டேக்ஸ்னால் 13 ருபீஸ் ஆகிடும். ஸோ இப்படியே ஒவ்வொரு யூனிட்லேருந்து வந்து கன்சியூமர் கிட்ட வரும்போது ரொம்ப விலை அதிகமாக வருது சார். இப்போ சப்போஸ் ஜிஎஸ்டின்னு வந்துருச்சுன்னா ஒரே டேக்ஸ்னால், ஸோ வாங்குறவங்களுக்கு என்ன டேக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். 18%னா ரேட், 18% எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸோ மக்கள் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும், இதுதான் ரேட் அப்படின்னு. மறைமுகமான வரிகள் இல்லாமல் டைரெக்டாக இவ்வளோ தான், அது அதிகமாக இருந்தால் கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் அதை நீங்கள் மறுக்கிறீங்க? இப்போ இருக்கிற பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 0, 1, 2 and 5 and 14 தான் இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தோன்னாலே நம்ம 14% தான் இது பண்ணுறோம். இங்கே வந்து ஆரம்பமே 18ன்றப்போ நம்மளுக்கு எல்லா பொருளோட விலையும் அதிகமாக தான் ஆகுமே தவிர எங்கேயுமே குறையாது. ஸோ அதனால் பொதுமக்கள் பாதிக்கத்தான் விடுவாங்க. அதுவும் இவங்க லக்ஸரி கூட்ஸோட விலையை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க, நெசசரி கூட்ஸோட விலை வந்து அதிகமாக இருக்குது. மக்களுக்கு தேவையான நெசசரி கூட்ஸே வந்து அவங்க கஷ்டப்படையில, லக்ஸரி கூட்ஸ் எப்பயாவது நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றப்போ அது தேவையில்லாதது, மக்கள் எல்லாத்துலையும் கஷ்டம் தான் படுவாங்க ப்ரைஸ் அதிகமானோன்னு. உண்மையாக இதை குறித்து நிறைய ஆர்டிக்கல் நம்ம நெட்டில் பார்க்கும்போது வைத்தீஸ்வரனுடைய ஆர்டிக்கல் தான் எங்களுக்கு வந்து ஒரு ரூட் பே இதுவாக இருந்துச்சு. நீங்கள் இதை சாதகமாக பாதகமாக பார்க்குறீங்களா? முதல்ல சாதகத்துக்கு வரேன், அப்புறம் பாதகம் இருக்குது. நான் ரெண்டுமே சொல்ல விரும்புகிறேன். அதில் சாதகம்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவில் நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழகிட்டோம். எல்லா வித வரி போட்டால் என்ன வரி போட்டாலும் பழகிட்டோம். பொருள் உற்பத்தி செஞ்சால் கலால் வரின்னு போடுறாங்க, அதே பொருளை விற்றா விற்பனை வரின்னு போடுறாங்க, அதே பொருள் ஒரு மாநிலத்தில் நுழைஞ்சா நுழைவு வரின்னு போடுறாங்க, அதே பொருளை ரிப்பேர் பண்ணால் சர்வீஸ் வரின்னு போடுறாங்க. ஆக ஒரு பொருளுக்கு பல வரிகள் போட்டு போட்டு நம்ம பழகிட்டோம். ரெண்டாவது, இப்போ நிறைய பேர் பேசியிருந்தாங்க 18% கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு. நம்ம எல்லாரும் ஆக்சுவலாக 31%, 32% வரி கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இவங்களை ஒரு சர்வே எடுத்திங்கன்னா யாரெல்லாம் வரி கட்டுறீங்கன்னு கை தூக்குங்கன்னா இவங்க எல்லாம் சின்ன பசங்க, என்ன இன்கம் சம்பாதிக்கலை, கட்டலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களாம் கட்டுறாங்க. ஒரு பொருள் வாங்குறச்சோ நீங்கள் தான் வரி கட்டுறீங்க. அந்த வியாபாரி வந்து உங்கள்கிட்டேருந்து வரியை வாங்கி அவர் கவர்மெண்ட்டில் கட்டுறாரு. வியாபாரியெல்லாம் புலம்புறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வரியை அவர் கைவிட்டு கட்டுறதில்லை. அதனால தான் அது மறைமுக வரி. உங்ககிட்டேருந்து, எங்ககிட்டேருந்து, எல்லாருக்கிட்டேருந்து, அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு தான் கட்டுறாங்க. ஆக நீங்கள் எல்லாம் வரி கட்டுறீங்க. நீங்கள் ஏற்கனவே 31, 32 வரி கட்டுறீங்க. ஏன் கட்டுறீங்க? ஒரு சின்ன ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துங்க, ஒரு பொருளை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு உற்பத்தியாளர் அதை செய்கிறாரு. முதல்ல கலால் வரி போடுறாரு. அந்த கலால் வரி சேர்த்ததுக்கப்புறம் தான் வேட் வரி. ஸோ அங்கேயே வரி மேல் வரி.
அதை வந்து அவர் நேராக உங்களுக்கு வைக்க போகிறதில்ல. ஒரு கம்பெனியோ இல்லை வேறு ஒரு டீலருக்கோ விற்பார். அந்த டீலர் கைக்கு வரச்சே அந்த கலால் வரியை அவரால் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஆக காஸ்ட் ஏறும். ஸோ நமக்கு தெரியாமையே எல்லா பொருள்லையும் 12.5 புள்ளிலேருந்து 16 புள்ளி வரைக்கும் ஒரு டேக்ஸ் உட்காண்டிருக்கு. அதை தான் சேர்ந்து நம்ம பில்லை பார்க்குறச்சே 14 ரன் பார்க்குறோம், 5ன்னு பார்க்குறோம், 12ன்னு பார்க்குறோம். பட் அது 12, 5, 16 இல்லை, அதை விட ஜாஸ்தி. ஸோ ஒரு 30, 31 இருக்கிற ஒரு ஐட்டம் வந்து 18ன்னு வந்தால் முதல்ல வரி குறையும். ரெண்டாவது, எல்லாரும் நிறைய பேர் கருத்து கரெக்டாக சொன்னாங்க, மேனுஃபேக்சரர்ஸுக்கு காஸ்ட் குறையணும். அந்த மேடம் பர்ஃபெக்டாக சொன்னாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் காஸ்ட் குறைய அவங்களுக்கு டெஃபினட்டாக ப்ரைஸிங் வில் ஹாவ் அ இம்பேக்ட். ப்ரைஸ் குறையும். நிறைய பேர் கேட்கலாம், எதுக்கு ப்ரைஸை குறையும்? அவர் தம்பி ஒரு கருத்து சொன்னார், ப்ரைஸை குறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அதே ப்ரைஸை வச்சுட்டு ப்ராஃபிட் நிறைய எடுத்துக்கலான்னு. பண்ணலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற காம்படிட்டர் இருக்கார் பாருங்கள், அவர் விலையை குறித்து மார்க்கெட் வாங்கிட்டு போயிடுவார். ஸோ இந்த கிரெடிட் கிடைக்கும், காஸ்ட் குறைக்குங்கிற போட்டியில் விலை தானாக குறையும். இப்போ செல்ஃபோனை என்ன விலை விற்குது? இப்போ நம்ம என்ன ஒரு காலத்து நம்மலாம் செல்ஃபோன் வாங்கலையா? ஒரு செல்ஃபோன் பில்லு வந்து ஒரு காலத்தில் 24 ரூபா பர் செகண்ட்லாம் பர் மினிட்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் பேசிட்டு இப்போ குறைஞ்சிருக்குது. காரணம் காம்படிஷன். ஸோ டெஃபினெட்லி தேர் வில் பி அன் இம்பேக்ட் வேர் ப்ரைஸ் வில் கம் டவுன் ஸ்லோலி. பட் அவர் சிறப்பாக ஒரு கருத்து சொன்னார். என்ன கருத்து சொன்னார்னா, இவ்வளோ ரேட்டு விதவிதமாக போட்டால் பிரச்சனை வராதான்னு. நிச்சயம் வரும். ஜிஎஸ்டியோட பர்பஸே ஃபெயில் ஆயாச்சு. ஜிஎஸ்டியோட பர்பஸே சிம்பிளிசிட்டி. சிம்பிள் டேக்ஸ், 1 இல்லை 2 டேக்ஸ் தான். 5, 12, 18, 28 போட்டால் கிளாசிஃபிகேஷன் டிஸ்பியூட். பூ வச்சா ஒரு பூ கொடுத்தா பூவை கட்டிட்டா பொக்கே. ஸோ பொக்கே பூ வேறையா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிரச்சனை வரும். யாருமே எதுவுமே பேசாத ஒரு விஷயம், அவர் வியாபார சங்கம் கரெக்டாக சொன்னார், எந்த வியாபார சங்கத்தையும் கலந்து ஆலோசிக்கலை, அவங்களா பேசி முடிவுட்டாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கு அவருக்கு தெரியுமா தெரியல, ஜிஎஸ்டி வந்ததுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறச்சு ஒரு வியாபாரி மாதம் 3 முறை ஆன்லைன் சென்று தன்னுடைய தகவல்களை தெரிவிக்க வேண்டும். 3 முறை மாதம் ஆன்லைன் ஒரு டேட்டா அப்லோட் பண்ணோம். ஸோ வருஷத்துக்கு 36, ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் 37, டிடிஎஸ் 12 முறை, 49 முறை. ஆக ஒரு வியாபாரி 49 முறை ஆன்லைன் சென்று தன்னுடைய டேட்டாவை பதிவு செய்கிற ஒரு நிலைமை. இதை பற்றி யாருமே பேசலை. இது வந்து மிக அபத்தமான ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எடுத்துட்டிங்கன்னா அவர் 2 தடவை தான் வருஷத்துக்கு போகிறார். 2 ஹாஃப் இயர்லி ரிட்டர்ன். ஒரு வேட் ஒரு வியாபாரியாக இருந்தால் வருஷத்துக்கு 12 ரிட்டர்ன், 12 தடவை தான் ஆன்லைன் போகிறார். நமக்கு தான் தெரியும் ஆன்லைன் போகிறது எவ்வளோ கஷ்டம். ஒன்று கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும், அப்படி கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணால் பவர் ஒர்க் பண்ணணும், அப்படி 2 ஒர்க் பண்ணால் பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கணும், அப்படி பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்குன்னா அது சுத்தாமல் இருக்கணும். இதெல்லாம் முடிச்சு தான் நம்ம பண்ணணும். இது 49 முறை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எளிது கிடையாது. பெரிய கம்பெனிஸ்க்கே கஷ்டம். அவர் சொல்கிற மாதிரி சிறு வியாபாரி, நடுத்தர வியாபாரி, அவர் சொன்ன கதை அத்தனை உண்மை, எல்லாருக்கும் பாதிக்கும். இதை வந்து அரசாங்கம் யோசிக்கவே இல்லை, அப்படி ஒரு சிஸ்டமாக கொடுத்துட்டாங்க. 4வது பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு மிகப்பெரிய பாதிப்பு. 15% எஃபெக்டிவ் பர்சன்ட்லேருந்து 18% ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சர்வீஸில் பிரச்சனை இல்லைன்னு. ஒரு ரிட்டையர்டு ஆளை எடுத்துக்கங்க, அவரை போய் கேளுங்க உங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு. அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வந்து பென்ஷன் மாற போகிறதில்ல, அவரோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறைஞ்சனே வருது. ஆனால் அவர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கேட்டரர் வாங்குவார், டெலிஃபோனு, இன்டர்நெட்டு, இன்சூரன்ஸு, ஒரு கேபு இங்கே போகிறதுக்கு. ஸோ எல்லாமே சர்வீசஸ். அவர் யூஸ் பண்ணுறது மோர் சர்வீசஸ் தேன் ப்ராடக்ட்ஸ். ஸோ அவரோட சர்வீஸ் காஸ்ட் ஏற, அதே சமயத்தில் அவரோட ரெவன்யூ குறையாத பட்சத்தில் அவருக்கு ஒரு இறுக்கம் ஏற்படும். அது வந்து ரொம்ப கவனமாக யோசித்து ரேட்டை குறைச்சாங்கன்னா பிரமாதமாகும். வெரி குட் சார், தேங்க்யூ. திருமுரளி சார், நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அசோசியேஷனுடைய சேர்மனாக இருப்பனால நம்ம ஊருக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து ஒத்து வருமா? ஜிடிபியில் என்ன மாதிரியான மாற்றங்களை இது உருவாக்கும்? அடிப்படை சாதாரண மக்களுக்கு வந்து இது பாதகமாக சாதகமா? இந்த குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸில் இது ஒன்று. இப்போது நேர்முக வரி இருக்குது, மறைமுக வரி இருக்குது. நேர்முக வரியில் டைரக்ட் டேக்ஸஸில் இமீடியட்டாக இப்போ பர்சனல் டேக்ஸ்னால் கூட இது எக்ஸம்ஷன், இது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது இந்த டேக்ஸு, இந்த இதில் வந்தால் நீங்கள் எவ்வளோ கட்டணுன்றது கிளியராக இருக்குது. மறைமுக வரி வைத்தீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி அந்த சீம்லெஸ் இன்புட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. அந்த இன்புட் கிரெடிட் வரலன்னா நீங்கள் வந்து கன்சியூமர் கண்டே பிடிக்க முடியாது. அதில் எது வந்து டோட்டல் காம்பனண்ட்டு, பேசிக் மேனுஃபேக்சரிங் எதுன்னு தெரியாது உங்களுக்கு. இந்த முறை வரும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் வரும்பொழுது ஆல்ரெடி அந்த குட்ஸு சஃபராக இருந்தால் ஒரு சீம்லெஸ் இன்புட் கிரெடிட் கிடைக்குது உங்களுக்கு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த செயின் வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த ப்ராடக்டில் வந்து லோட் ஆகாது. அந்த கேஸ்கேடிங்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது வந்து ப்ரிவென்ட் பண்ணப்படுது. பேரலல் எக்கானமி வந்து கட்டுப்படுத்தப்படுது. அனதர் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் அந்த காம்ப்ளெக்சிட்டி வரும்பொழுது பாண்டிச்சேரியிலேருந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்ள நுழையும் போது என்ட்ரி டேக்ஸ்,
அதனால தான் சுப்ரீம் கோர்ட் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹியர் பண்ண வேணான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அதை மீறி ஒரு டிசிஷன் வந்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி டேக்ஸ் வந்து போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறது முற்றிலும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் கொடுத்துட்டாங்க, ஓவர் ரூலிங் தி அப்ஜெக்ஷன்ஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இப்போது என்னுடைய மக்களுக்கு ஏதாவது இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸாக இருந்ததுன்னா அது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொஞ்சம் பாதிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அது ஏன்னா அது மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு தெரியாது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறது இது போடுறதுன்னு தெரியாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் ஒரு வரி விதிப்புன்னு வரும்பொழுது அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த அட்டானமி ஃபார் த ஸ்டேட்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து பாதிக்கப்படுது இன் அ காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரி லைக் இந்தியா. உங்களுக்கு இப்போது இம்ப்ளிமெண்டேஷன், இப்போ ஈவன் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூட எங்கே பிரச்சனை வந்தது, முதல்ல அந்த 5 lakhs காம்பன்சேஷன் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், கன்சியூமிங் ஸ்டேட்ஸு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமாக வருது, எல்லாம் முடிஞ்சுது, காம்பன்சேஷன் கொடுத்துட்றோன்ட்டு. வேர் இஸ் தி இம்ப்ளிமெண்டேஷன்? இம்ப்ளிமெண்டேஷன் வரும்பொழுது நம்மளுடைய கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புள் இருக்கிறாங்க உங்களுக்கு. அப்போது ஒரு கடைக்கு போய் ஒரு வணிகருடைய இதில் போய்ட்டு கம்ப்ளையன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது வந்து யாருடைய பொறுப்பு அப்படின்னு வரும்போது இன்டிசிஷன் ஆகிடுச்சு, அது இன்கன்க்ளூசிவாக அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுதான் காம்ப்ளெக்சிட்டி. ஃபஸ்ட்டு வந்து ஷேரிங் மட்டும் இல்லை, அமௌண்ட்டை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் நான் கொடுத்துட்றேன்ட்டு மட்டும் இல்லை. இப்போது ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, அது எஸ்பெஷலி எசென்ஷியல், அவங்க அந்த கிளாசிஃபிகேஷனில் பேசிக் ஃபுட் கிரெயின்ஸ்னால் எதுவுமே இல்லை அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தால் கூட ஸ்டில் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து என்ன ப்ரைஸ்ன்னு இன்னும் தெரியாது. அதனால தான் அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஃபஸ்ட்டு 2 yearsக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த இன்ஃப்ளேஷனரி திங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணால் தான் இதோட பாதிப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வராது. அதனால் ஒரு ரஷ் இருக்குது, அதை ஏப்ரலுக்குள்ளே பண்ணி ஆகணும், அப்போ தான் அந்த 2 வருஷத்தில் செட்டில் ஆகும் உங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர். எலெக்ஷனுக்கு போகும்போது அதுக்குள்ளே ஸ்டெபிளைஸ் ஆகிடும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பாப்புலர் கவர்மெண்ட்டு, ஒரு பெரிய ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு வித் நிறைய ஸ்டேட் அசம்பிளி கண்ட்ரோல் இருந்ததுன்னு சொன்னால் ஜிஎஸ்டியை பாஸ் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகள் வந்து பவர் டு லெவி ஒன்று, பவர் டு எக்ஸம்ட், என்னுடைய மக்களுக்கு இதை வந்து நான் ஏற்றுக்கிறேன், இந்த பர்டிகுலர் காஸ்ட்டை வந்து நான் ஏற்றுக்கிறேன், டேக்ஸ் நான் கம்மியாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஏன்னா இட்ஸ் எ வெல்ஃபேர் ஸ்டேட். இப்போ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் டு லெவியே மாறிடுது. அது கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைனல் ப்ராடக்டுடைய ப்ரைஸை வச்சு தான் இது ஜிஎஸ்டி கரெக்டாக இல்லையான்னு சொல்ல முடியும். அதனால தான் அது அலைன் வித் அந்த பர்டிகுலர் நியரஸ்ட் ரேட்டோட அலைன் பண்ணுறாங்க உங்களுக்கு. அந்த மல்டிப்பிளில் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, யூ வாண்ட் எக்ஸம்ட் ஃபுட் கிரெயின்ஸ், யூ வாண்ட் எக்ஸம்ட், அது அந்த பேசிக்காக மக்களை பாதிக்கக்கூடிய வரிகளை வந்து ரொம்ப லோயஸ்ட் டேக்ஸாக வைக்கணும் அப்படின்றதுனால தான் வேரியஸ் டேக்ஸ் வருது. சர்வீஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதிப்பு. ஒரு 14 ஆகி 14.5 ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதாகிட்டு 15 ஆகி 15லேருந்து அந்த பேரிட்டி கொண்டு வரணும் மேனுஃபேக்சரிங்க்கும் சர்வீஸ் டேக்ஸுக்குன்றதுனால 18 வருது. இப்போ காம்பன்சேஷன் டு த ஸ்டேட்ஸ் எங்கேருந்து கொடுப்பாங்க? இந்த அவங்களுக்கு சிஎஸ்டி லாஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுக்கு வந்து சிஎஸ்டி லாஸுக்கு வந்து ஒரு ஸ்மால் காம்பன்சேஷன் வாஸ் தேர். ஓகே, அந்த காம்பன்சேஷன் இட் இஸ் நாட் எனஃப். அதனால் அதை டேக்ஸ் பண்ணி அதிலிருந்து வர்றதை வச்சு தான் ஸ்டேட்டுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது ஃபைனல் ப்ராடக்ட் கன்சியூமருடைய கையில் வரும்பொழுது எந்த ரேட்டில் அவர் வாங்க போகிறார், ஒரு பேஸ்ட்டோ ஒரு இதுவோ, அதை பொறுத்து தான் அந்த ஜிஎஸ்டியோட எஃபெக்ட் தெரியும். இன்னும் அதோட இம்பேக்ட் ஒன்றும் ஸ்டடி பண்ண முடியல. ஆனால் இது வந்து ஸ்டேட்ஸுடைய உரிமைகளை பாதிக்கக்கூடிய லெஜிஸ்லேஷன் என்றதில் சந்தேகமே கிடையாது. தேங்க்யூ. ஜிஎஸ்டி பற்றி உங்களுடைய இது என்ன, சாதகமாக பாதகமாக, இல்லை ஜிஎஸ்டி வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்கள். ஜிஎஸ்டி சாதகம் தான். ஏன்னா வந்து இப்போ ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம், அதோட குவாலிட்டியும் இப்போ ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து காசு கம்மியாகி வாங்குகிற ப்ராடக்டோட குவாலிட்டியும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ கன்சியூமருக்கு வந்து சாதகம் தான். சாதகம் தான். ஏன்னா காமன் மேனுக்கு வந்து அவங்க என்ன டேக்ஸ் பே பண்ணுறாங்க, இன்டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறது வந்து தே ஆர் நாட் அவேர். இப்போ ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்துருச்சுன்னா தெல் பி அவேர் ஆஃப் வாட் டேக்ஸ் தே பேயிங். ஸோ அதனால இட் இஸ் அ பெனிஃபிட். ஓகே, இது சாதகமானது தான். ஏன்னா வந்து மக்கள் வந்து எதுக்கு வரி கட்டுறாங்க, எதுக்கு வரி கட்டலன்னு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து புரிய வரும். எல்லாரும் வந்து நம்பகத்தன்மையோடு இருக்கலாம். அதுக்கடுத்தது நிறுவனங்களுக்கிடையே வந்து போட்டி ஏற்படும். அந்த போட்டி வந்து ஆரோக்கியமான போட்டியாக தான் இருக்கும். வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை, நம்ம ரூரல் பீப்புள்ஸ்க்குலாம் ஒரு அவேர்னஸ் இல்லை. அது வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஜிஎஸ்டி வந்துட்டு இப்போ 18%, அதான் அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அவாய்ட் பண்ணிட்டு தான் இப்போ இது கொண்டு வராங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் அண்ட் ஃப்யூச்சருக்கும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ ஃப்யூச்சர் ஃபுல்லாக டிஜிட்டலைசேஷன் தான் போயின்ட்டுருக்கு. அதுக்கு நம்ம மாறினா தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம செட் ஆக முடியும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஜிடிபியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சது சாதகம் தான். பிகாஸ் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் குறையும். பிகாஸ் ஆஸ் மேனுஃபேக்சரிங் இதில் பார்த்தோன்னா Definitely it should be implemented because from production to consumption each and everything should be taxed in these. So there are so many advantages by implementing these tax. ஜிஎஸ்டி சாதகம் தான். ஏன்னா இப்போது எல்லா ஃபண்ட்ஸும் சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ ஊழல், மணி வேஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் நிறையா குறையும். ஜிஎஸ்டி கொண்டு வரணும், தொழில் புரட்சி ஏற்படணும், இந்தியா ஒரு வல்லரசாக மாறணும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வாங்குறப்போ கடையில் போய் அவங்க 350 ரூபா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி குறைச்சி நான் 300 ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த இடத்துல இன்னும் எவ்வளோ கொடுத்து அவங்க குறைச்சி தர முடியும் நான் யோசிப்பேன். ஸோ அந்த இடத்துல அது ஒரிஜினல் ப்ரைஸ் என்னங்கிறது எனக்கு தெரியாமல் போகுது. இப்போ இந்த டாக்ஸேஷன் ஒன்று வந்திருக்கப்ப சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அது 10 ரூபானாலும் சரி 1000 எல்லாமே டாக்ஸபிள் வந்திருக்கப்ப எனக்கு தெரியும் நான் கொடுத்துருக்க ரேட் கரெக்டுன்னு சொல்லி. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது எனக்கு சாதகமாக தெரியும் சார். ஒரு சில இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும்தான் சிச்சுவேட் ஆகிருக்கு. இப்போ இது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே டேக்ஸ் பண்ணோன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். மார்க்கெட்டோட என்ன சொல்கிறது, ஒரு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகமானால் நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமி அதிகமாகும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஜிஎஸ்டி சாதகம் தான் சொல்லுவேன். இந்த 25%ங்கிறது வந்து 10% சொல்லியிருக்கிறது வந்து ஒரு மாயை. ஏன்னா இப்போ பெனால்ட்டிக்கு சேர்த்து 10% போட முடியும். அப்போ அதே 25% திருப்பி ரேட்டைன் ஆகுது. ஸோ இது ஒரு மாயை. இதில் வந்து அதிகாரிகள் வந்து சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. சரி, ரைட், ஓகே. இந்த ஜிஎஸ்டி வருவதனால வந்து இன்னும் சிறு வணிகர்கள் மேலும் பாதிப்படைவார்கள். இப்போ 28% மேக்ஸிமம் சொல்லிட்டா இல்லைங்களா? நீங்கள் எல்லா டேக்ஸும் அதில் கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. டீசல், பெட்ரோல் எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லிட்டீங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லிட்டீங்க. கஸ்டம் டியூட்டி எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ஜிஎஸ்டி பே பண்ணணுன்னா இஸ் ஃபார் டிமெரிட் ஃபார் ஆல் த எம்ப்ளாய். கண்ட்ரியில் வந்து 4% தான் வந்து இன்கம் டேக்ஸை பே பண்ணுறாங்க. ஸோ மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா பிலோ இன்கம் டேக்ஸ் லெவல். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ லோ இன்கம் பீப்புள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கும் ஹை இன்கம் பீப்புள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹை இன்கம் பீப்புள் வந்து இப்போ 15%லேருந்து 18% டேக்ஸ் பே பண்ணுறாங்கன்னா அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது. லோ இன்கம் பீப்புள் அது மாதிரி 15 பே பண்ண முடியல அப்படின்ற போது 18 எப்படி பே பண்ணுவாங்க? சரி, மக்களுக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் கொண்டு வர வரைக்கும் இது வந்து பாதகம் தான், சாதகம் இல்லை. இது எல்லோரும் ஒரே லெவலில் ஆக்கிட்டோம்னா அப்போ அடிப்படையான தேவைகளை பார்க்க போது அப்போ நம்ம நடுநிலை மக்களுக்கு அது கொஞ்சம் பாதகமாக தான் அமையும் சார். எல்லா மாநிலங்களுடைய தரத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அமல்படுத்தினா நல்லாயிருக்கும்னு ஒரு கருத்து சார். ஜிஎஸ்டினால பாதகம் தான். எப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டுறது வந்து மக்கள் தான், அதனால் பாதிப்பட மக்கள். ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் வந்து கிளியராகவே இல்லை. இப்போ ஒரு லீகல் இஷ்யூ நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னா யாரை போய் அப்ரோச் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணுமா ஜட்ஜுக்கு? ஸோ ஜூரிஸ்டிக்ஷனோட ஃப்ரேம் ஒர்க் வந்து சரியாக இல்லை. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக். ஜிஎஸ்டி தொழிலதிபர்களுக்கான லாபம் கொடுக்காத அளவில் அகில இந்திய அளவிலே ஒரே விதமான ஒரு வரியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த கேள்விக்கே இடமில்லாமல் போயிருக்கிறது. இரண்டாவது, மாநிலங்கள் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் தயாரிக்கின்ற மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படும் என்று சொல்கிறார்கள். சரியான அளவிலே அந்த கூட்டத்திலே பேசி அவர்களுக்கு தேவையான தொகையை அவர்கள் மற்றவர்களுக்கு புரிய வைத்து பெற முடியும் என்ற ஒரு அமைப்பும் அதில் இருக்கிறது. எனவே ஏதோ முடிவு செய்துவிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவிலே என்று இருப்பது போல் அல்ல. ஒரு மாநிலத்திற்கு அதிகமான செலவு இருக்கிறது என்று அந்த குழுவிற்கு அவர்கள் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அந்த மாநிலத்துக்கு அதிக நிதி ஒதுக்கிடப்படும். 5 ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்படுகிறதோ அந்த இழப்பை மத்திய அரசு அல்லது அந்த குழு தீர்மானிக்கும். அந்த இழப்பிற்கான அத்தனையும் செய்து கொடுக்கும் என்று சொல்லியிருக்கு. அந்த 5 ஆண்டுகளுக்குள் இவர்கள் நிலைப்படுத்த வேண்டும். எனவே விலைவாசி நிச்சயமாக இதனால் ஆரம்ப காலத்திலே கொஞ்சம் புரியாத காரணத்தினாலும் அவசியத்தின் காரணத்தினாலும் கொஞ்சம் கூடுவது போல தோன்றலாம். ஆனால் நிச்சயமாக விலை கட்டுக்குள் வந்துவிடும் என்பதுதான் ஜிஎஸ்டியினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. சொன்னாங்க விலைவாசியெல்லாம் குறையவே குறையுங்க. வரிங்கிறது என்ன, மக்களுக்கு வரி தானேங்க. நீங்கள் என்ன விலைவாசி குறையுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? நாட்டில் மிகப்பெரிய தப்பு. விலைவாசி குறையவே குறையாது. வரி போடுறது நீங்கள் தானே. நீங்கள் உங்களுடைய இது என்ன அரசாங்கம் பார்க்க எவ்வளோ வசூல் பண்ணலாம். இன்றைக்கி 1 லட்சம் கோடி வந்திருக்கு சாதாரணமாக இது சர்வீஸ் டேக்ஸில். இதை 1.5 லட்சம் கோடி ஆக்கிறதுக்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க. ரெண்டாவது இன்றைக்கி 60,000 கோடிக்கு மேலே நாங்கள் வரி கட்டிக்கிருக்கோம் மதிப்பு கூடுதல் வரியில் தமிழ்நாட்டில். இதே மாதிரி என்ன கூடும். இப்போ ஒரு ஆளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாருக்கு? சேல் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து மாநில அரசுக்கு மட்டும், இப்போ மத்திய அரசுக்கு. இதில் 2 பேருக்கும் போட்டி என்ன நடக்கு? 1.5 கோடி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், 1.5 கோடிக்கு மேலே எல்லோரும் பார்ப்போம். இதான் சார் இது. அப்போ ஒரு வியாபாரின்னு பண்ணுறவர் எத்தனை பேருக்கு பதில் சொல்லுவார்?
நிறைய சிக்கல்கள், நிறைய நெருக்கடிகள். இந்த ஜிஎஸ்டி வரும்போது சின்ன சின்ன வியாபாரிகள், வெளிநாட்டு நிறுவனங்களே வரவே வேண்டாம். சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாமே யாரும் எல்லாம் பண்ண முடியாமல் வேறு வேலைக்கு போயிட்டா போகும். இப்போது எங்கள் வணிகர் சங்கத்தை, எங்கள் வணிகர்களுடைய ஆட்களே பையங்கள்லாம் தொழிலுக்கு வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. சொன்னாங்க எல்லாருமே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குன்னா அந்த தொழிலில் இருக்கிறது சிக்கல்கள் இல்லாமல் இருக்கணும். இவங்க அந்த சிக்கல்களில் இருக்கிறது ஆலோசனையே கிடையாது. ஒரு அரசியலுக்காக, ஒரு இதுக்காக புரட்சி ஏற்படுங்கிறாங்க. நிச்சயமாக புரட்சி இந்த நாட்டில் ஏற்பட வேண்டுமானால் வரி விகிதங்கள் எளிமையாக இருக்கணும். ஆகவே மறைமுகமாக சில்லறை வணிகத்தை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி என்பதுதான் இப்பொழுது உள்ள இந்த ஜிஎஸ்டியினுடைய முறைகள் இருக்கின்றன என்பதுதான் தமிழ்நாடு வணிகச் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய கருத்து. நீங்கள் எம்ஆர்பி என்று சொல்கிறீர்கள் அல்லவா, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் என்று நாம் எல்லா இடத்துலையுமே போடுகிறோமே. இதற்கு பதிலாக மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ப்ளஸ் எத்தனை அதற்கான வரி இருக்கிறது என்று போட்டால் மக்களுக்கு தெளிவாக இந்த பொருள் என்ன விலை அடக்கம், இதில் என்ன வரி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வார்கள். அது நிச்சயமாக மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும், அது நன்மை பயக்கும் என்று இந்த நெஞ்சு பொறுக்குதலைய நிகழ்ச்சியின் மூலமாக அரசுக்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம். தேங்க்யூ சார், ஒரு நல்ல ஒரு சஜஷன். சொன்ன மாதிரி இது வந்து சாதகமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் பொருளாதார ரீதியிலேருந்து. இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அது இல்லாமல் டாக்குமெண்டேஷன், உங்களுக்கு அந்த டேக்ஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கிறதுனால டாக்குமெண்டேஷன் ஒன் சிங்கிள் இன்வாய்ஸ் இருக்கிறதுனால திஸ் லாட் ஆஃப் கோயிங் டு பி a benefit ஃபார் த சொசைட்டி. அது இல்லாமல் என்னென்னா உங்களுக்கு பிளாக் மணி மார்க்கெட் இருக்காது, டேக்ஸ் இவேஷன் இருக்காது, டேக்ஸ் பேஸு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா கூட ஃபோன் வழியாக நம்ம பண்ணிடுறோம். அதே வழியாக இந்த மாதிரி மெத்தட் மேபி இனிஷியலி நம்ம அந்த அவேர்னஸ் கொடுத்தோன்னா இந்த லாங் ரன் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ஈல்ட் அ குட் ரிட்டர்ன் ஃபார் த சொசைட்டி. ஜிஎஸ்டி வரி விதிப்பு மூலமாக நம்பகத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சி, டிபெண்டபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, டேக்ஸ் ரெக்கவரி, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. சிறு வணிகர்கள் இதில் அஃபெக்டாக இருக்கணும்னு சொன்னால் அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டை கொஞ்சம் உயர்த்தணும். இனிஷியலாக ஸ்டேட்டுடைய உரிமைகள் பாதிக்கப்படாமல் நம்மளுடைய கிரீவன்ஸ் மெக்கானிசம் கரெக்டாக ரீச் ஆகி இமீடியட்டாக அதை நம்ம இப்போ ஸ்டேட்னால் நம்ம பண்ணிடலாம், அடுத்த பட்ஜெட்குள்ளே கொண்டாந்துடலாம், நடுவில் வந்து ஒரு சர்க்குலர் கொண்டு வரலாம். இது வந்து எல்லாமே ஆல் இண்டியா ஜூரிஸ்டிக்ஷன்றதுனால அந்த அளவு பண்ண முடியாது உங்களுக்கு. அதுதான் நிர்வாக சிக்கல்கள் இருக்கிறது. ஸ்டேட்ஸோட பவர்லாம் பறிக்கப்பட்டு அப்படியே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமைன்னு ஒரு பக்கத்தில் பார்த்தாலும், அதே மாதிரி சென்ட்ரோட பவரும் எடுக்கப்பட்டிருக்குது. ரெண்டு பேரோட பவரும் எடுத்து நேர பேர் ஜிஎஸ்டி கவுன்சில்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் வந்து இன்றைக்கி டிராக்டருக்கு கலால் வரி கிடையாது, எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது டிராக்டருக்கு. ஜிஎஸ்டி வேட்டை பார்த்திங்கன்னா டிராக்டருக்கு வேட் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி வரும்பொழுது அதை ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்க முடியாது, ஜிஎஸ்டி போடணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேறு வழியே இல்லாமல் டிராக்டருக்கு ஜிஎஸ்டி போட்டு அது மூலமாக இப்போ நிறைய நிறைய பார்லிமெண்ட்டில் தகராறுலாம் ஆகும். ஸோ ரெண்டு பேரும் ஒரு விதமாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அந்த விதத்தில் ரேட் ஆஃப் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். பட் ரேட் ஆஃப் டேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை. இன்றைக்கி 12 எக்ஸைஸ் இருக்குது, 14 கலால் இது வேட் வரி இருக்குது, 2 சேர்த்தா 27. நாங்கள் 18 தானே கொடுக்குறோம், 28 தானே கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி 1.5 கோடி வரைக்கும் எக்ஸைஸ் கிடையாது. ஜிஎஸ்டி வந்தால் 20 லட்சத்துக்கு மேலே எக்ஸைஸ் அந்த ஜிஎஸ்டி கட்ட வேண்டி வரும். ஸோ புதுசாக பல அசஸீஸ் வருவாங்க. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு உற்பத்தியாளர் மட்டும்தான் டேக்ஸ் போடுறாங்க. ஜிஎஸ்டி வந்ததுன்னா மொத்த பாண்டி பஜார் அத்தனை கடைக்கும் டேக்ஸ் போடணும். ஸோ சப்ளை செயின் முழுக்க டேக்ஸ் பண்ணுறச்சு, பயோன்சி ஆஃப் டேக்ஸஸ், பயோன்சி ஆஃப் ரெவன்யூஸ், அசஸி பேஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, அதை ஃபேக்டர் பண்ணி ரேட்டை குறைக்கணும். மேனுஃபேக்சரில் இருக்கிற அத்தனை அட்வான்டேஜும் சர்வீஸ் செக்டரில் கிடையாது. ஸோ ப்ராடக்ட்ஸோட விலை முள்ள குறையும், சர்வீஸோட விலை இமீடியட்டாக ஏறும். ஸோ ஒரு டெலிஃபோன் பில் வந்து உடனே ஏறும், டெலிஃபோன் விலை கொஞ்ச நாள் கழிச்சு குறையும். ஸோ இமீடியட் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா பேலன்சிங் எஃபெக்டில் ஓடிடும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இவேஷன் குறையும். ஏன்னா இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா, நான் எனக்கு 10 ரா மெட்டீரியல் சப்ளையர் இருக்கார், நான் அவர்கிட்ட இருந்து வாங்குறச்சே சொல்லுவேன், நீங்கள் ஜிஎஸ்டியோட பில்லு கொடுத்தீங்க, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அப்ளை பண்ணால் தான் உங்கள்கிட்ட வாங்குவேன், இல்லைனா வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கிரெடிட் வேணும். ஸோ ஐ வில் ரிஃபார்ம் மை சப்ளையர்ஸ். வேறு சர்வீஸ் செக்டரில் அவர் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து கஸ்டமர்கிட்ட நிற்கிறார். ஒரு பில்லை போட்டு ஒரு பியூட்டி பார்லரில் 18% பில்லு போட்டால் வச்சுக்கோங்களேன், அந்த கஸ்டமர் தலையை சொறிவோம், முடிவெட்டு வந்துவோம், முடியும் சொறிவோம். சரி 18% எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நான் வேணால் கொஞ்சம் கேஷ் தரேன், அவனே டெம்ப் பண்ணுவான். ஸோ சர்வீஸ் செக்டரில் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் இவேஷன், வேறஸ் இவேஷன் மைட் கம் டவுன் இன் தி மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். நான் ஆங்கிலத்தை சொல்லணும்னா ஓல்டு வைன் இன் அன் ஓல்டு பாட்டில் வித் நியூ லேபிள். வெரி குட். இந்த ஜிஎஸ்டி மசோதா மக்களவையில் நிறைவேறிய பிறகு G20 மாநாடு நடந்தது. அப்பொழுது ஒபாமா அவர்கள் இது மோடி எடுத்த ஒரு தைரியமான முடிவு, இது வரவேற்கத்தக்கது என்று மோடி அவர்கள் பாராட்டுகிறார்கள்.
அப்போவே தெரிகிறது இது ஆன்லைன் வர்த்தகத்திற்கான ஒரு அந்நிய முதலீடு வருவதற்கான ஒரு விஷயம் என்று சொல்கின்ற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் வணிகர் சங்கங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி ஜிஎஸ்டி வந்துவிட்டது என்று சொன்னால் வரி ஏய்ப்பு குறைந்துவிடும் என்று சொல்கிறார்கள். ஒரே சீராக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரே நாடு ஒரே வரி என்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள், நிர்வாக சிக்கல்கள், அரசியல் சிக்கல்கள் என்றெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் மீறி இந்த ஜிஎஸ்டி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். ஒரு தனி மனிதனுடைய வருமானம், பீகாரில் இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய வருமானமும் அதே போன்று கேரளாவில் இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய வருமானத்தையும் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். அப்போ ஒரே சீராக வரி என்பது சாத்தியமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு மாணவர் கூட சொன்னார், நீங்கள் எல்லா மாநிலத்திற்கும் ஒரே மாதிரியான பொருளாதார வசதிகளை நீங்கள் மேம்படுத்தி கொடுத்து விட்டு அப்போது ஒரே வரியை நீங்கள் விதித்தீர்கள் என்றால் இது சாத்தியமாகும் என்று. அவர் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த பொருளாதார, அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு பொருளாதார சீர்திருத்தத்தில் மிக முக்கியமாக ஒரு மசோதாவாக இது கருதப்படுகிறது. இது நாளடைவில் தான் இதனுடைய நிர்வாக சிக்கல்கள் இல்லை நிர்வாகத்தினுடைய சீர்திருத்தம், பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த மசோதா மக்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.